ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் நான் ஃபேமிலியோட டூர் போகலான்னு பிளான் பண்ணேன். ஸோ எந்த டெஸ்டினேஷன் போகலான்னு நான் பிளான் பண்ணும்போது எனக்கு மூணார் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. மூணார் எதனால் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடியும் போது உங்களுக்கு அது புரியும். ஸோ நான் எங்கள் ஊர்லேருந்து நான் மார்னிங் ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். 2 காரில் போனோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் நியர்லி 17 மெம்பர்ஸ் டோட்டலி. நாங்கள் எங்களோட ரூட் பார்த்திங்கன்னா, நீங்கள் அது வழக்கமான ரூட்டுகள் தான் போனோம். தேனி மூணார் வழியை தான் போனோம். நான் எப்படி தனியாக பைக்கில் போனால் ஒவ்வொரு ஹில்ஸ் கிளைம்பிங்கில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சீனரியாக இருக்கட்டும், இல்லை வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நான் அதை காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போனேன். அதனாலே எங்களுக்கு ஜேர்னி டைம் ரொம்ப டைமும் எடுத்துச்சு. நான் இண்டிபெண்ட்டாக தனியாக போகும்போது பைக்கில் எனக்கு டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுதோ, அதே மாதிரியான டைமு நான் இங்கே ஃபேமிலியோடு போகும்போதும் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க கூட ஒவ்வொரு சீனிக் வியூஸாக இருக்கட்டும், இல்லை வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நிறுத்தி அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு அங்கங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படி அந்த மொமெண்ட்டை நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே நாங்கள் அதை மூவ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். எங்களுடைய ஸ்டே கிளைம்பிங் நாங்கள் ஏர்லி மார்னிங் நாங்கள் 2 மணிக்கே எங்கள் ஊர்லேருந்து கிளம்பிட்டதுனால, ஸோ நாங்கள் கிளைம்பிங் ஆக கேரளா பார்டர் போகும்போது நியர்லி 6:37 ஆகிடுச்சு. ஸோ அதில் நாங்கள் போயிட்டு எங்களோட டெஸ்டினேஷன் மூணாருக்கு போகும்போது நியர்லி 8 o'clock ஆகிடுச்சு. அங்கேயே நாங்கள் போகிற வழியில் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம் அந்த ட்ரிப்பில். ஸோ அதனால் ஏன்னா இந்த டைம் வார் டைமுங்கிறனால ஹோட்டல் செய்ய எதுவுமே இல்லை, கேஸ் சிலிண்டருடைய சர்ப்ளஸ் இருக்கிறனால. ஸோ அதனால் நாங்களே வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லா மூமெண்ட்ஸும் என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் என்ன இருக்கோ, சீனிக் வியூஸ் என்ன இருக்கோ, எல்லாத்த இடத்தையுமே வண்டி ஸ்டாப்பிங் நிறையா வச்சு கொடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இதுதான் நாங்கள் மூணார் என்ட்ரு ஆனோன்னு பார்த்த ஃபஸ்ட்டு சீனு. அது ஃபுல்லாக நாங்கள் அந்த இதை பண்ணோம். டீ எஸ்டேட்ஸ் அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ரம்மியமாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் ஒவ்வொரு கார்னர்லேயும் க்ளவுட் டச்சான அந்த மிஸ்டி டச்சிங்கான ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த என்ன இருக்கோ அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனோம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இந்தியா மேப் மாதிரி இருக்கும் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இந்த லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே நியர்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அது பக்கத்துலேயே கொஞ்சம் டீ எஸ்டேட்ஸ் நிறைய கண்டினியூட்டி இருந்துச்சு. இங்கேயும் நிறையா நாங்கள் பார்த்துட்டு போனோம். அந்த வேலையை நிறையா க்ளவுட்ஸ் அந்த டீ எஸ்டேட்டை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதையும் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்மளை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சீனிக் வியூஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த டீ எஸ்டேட்டோடைய காட்சிகள், ரம்மியமான காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை மலையில் இருக்கக்கூடிய அந்த மலர்களாக இருக்கட்டும், மலை பகுதியிலே வரக்கூடிய அந்த மலர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நான் 2Kல உங்களுக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் ஒன் இங்கே ஸ்டே பண்ணோம். எங்களோட வேஸ்பாத்த ப்ரோக்ராம் படி டோட்டல் 2 days ப்ரோக்ராம், 1 night ஸ்டே, 2 day 1 night அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுடைய ரூம் ஸ்டே பார்த்திங்கன்னா மூணார் அவுட்டர்லேயே நாங்கள் ரூம் ஸ்டே எடுத்திருந்தோம். அதோடைய ஹோட்டல் வியூவையும் நான் காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் நீங்களாம் பிளான் வச்சுன்னா நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் லிங்க்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய சீனிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போகிற இடம்லாம் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ பாயிண்ட்டாக இருக்கட்டும், நல்லா நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். பாருங்கள், மிஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மூமெண்ட்லாம் அப்படியே கேமரா வச்சுட்டு நான் நார்மல் கேமரா தான் இருந்தனால, பாக்கெட் கேமரா கேம்கோர் டைப் இருந்தனால என்னால் அப்படி எடுக்க முடிஞ்சு. இன்கேஸ் நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பக்காவான வியூ தெரியும். இது எப்படி பாருங்கள், மிஸ்ட்டு ரோடு அப்படி டச் பண்ணும்போது ரோடே தெரியலை, நியர்லி ஒரு 10 feet ரோடு தெரியலை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், கார் பக்கத்தில் வந்தனால அந்த டேர்னிங்க்கு வந்தது தான் தெரியுது. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வியூஸ்லாம் மொமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அங்கங்கே வாய்ப்பு இருந்தால் ஸ்டாப் பண்ணி போங்க. முக்கியமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதெல்லாம் காமிச்சிட்டு போங்க. இது நாங்கள் வந்த காரு, ஒரு கார் அங்கே இருக்குது, இன்னொரு கார் இந்த சைடில் நிற்கிது. மிஸ்ட் எப்படி பார்த்தீங்களா, நியர்லி 10 feet மேலே ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மிஸ்ட்டு டக்குன்னு போயிடுச்சு. ரொம்ப குயிக்காக போயிடுவாங்க. அங்கே கிளைமேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது.
அது வந்து மிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரெய்னியாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வருது. இதுவும் வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் ஏரியா தான் நீங்கள் பார்க்குறது. இங்கே வந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரியான இது வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான எஸ்டேட் இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து அலோவ் பண்ணுறாங்க, உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவரை வச்சு நீங்கள் வித்தியாசமான ஃபோட்டோக்களை எடுத்துக்கலாம், மொமெண்ட் அந்த எடுத்துக்கலாம். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டாகவே இருந்துச்சு, அதையும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய் பிக்சர் பண்ணோம், ஃபோட்டோ எடுத்தோம் இறங்கி. ஏன்னா இயர்லி மார்னிங் டைமாக இருக்கனால நிறைய மிஸ்ட்டு நாங்கள் பார்க்க முடிச்சு. இந்த மாதிரி க்ளவுடி இது அந்த ஹில்ஸை டச் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மூமெண்ட் நல்லா பார்க்க முடிச்சு எங்களால். அந்த மாதிரி சன் ரைஸ் ஆகிறத நாங்கள் பார்த்தோம். பிகினிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 கிளிப்ஸ் வந்து இன் பிட்வீன் அந்த சிட்டிக்கு நடுவில் அந்த நைட் நேரத்தில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை சூரியன் உதயமாகிய இன்னொரு மலையில் படும்போது உள்ள காட்சிகளாக இருக்கட்டும், அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்ஸான ஏரியா தான் நீங்கள் பார்க்குறோம். இங்கேயும் நிறையா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டீ எஸ்டேட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ பாயிண்ட் தான். அது போகிறவங்கலாம் விரும்பி உள்ளே போய் இறங்கி போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க, 15 அமௌண்ட் எடுக்கிறாங்க. நாங்கள் உள்ளே இது மாதிரிலாம் போகல, அந்தந்த ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து காமிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் சூப்பரான லொக்கேஷன். நீங்கள் உங்கள் கிட்ஸ்லாம் அப்படின்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் நீங்கள் உள்ளே கூட போக வேண்டியதில்லை, வெளியே இருந்துகிட்டே நீங்கள் அந்த சினிக் வியூஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்களே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மிஸ்ட் எப்படி டச் ஆகுது பாருங்கள் அந்த எஸ்டேட்டில். இது கொஞ்சம் வேலியான ஒரு எஸ்டேட் தான். ரெண்டு மவுண்டன் இடையில் ஒரு வேலி மாதிரி இருக்குது. அதில் அந்த மிஸ்ட் நல்லா கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இதை எடுத்தோம். எப்படி இருக்குங்களா? சூப்பராக இருக்குல்ல? மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக வனத்தை அடித்து அவன் ஒன்று செஞ்சுருக்கான். அதுவும் நல்லா தான் இருக்குது. இயற்கையோடு சில ஒன்றி பார்த்தாலும் என்ன இருந்தாலும் இயற்கையை நம்ம மிஞ்சவே முடியாது. இயற்கை தான். மனிதனுடைய பேராசையினால் வந்த விளைவு தான் நான் அதெல்லாம் டீ எஸ்டேட்டாக பார்க்குறேன். டீ லீஃப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடியெல்லாம் கையில் ப்ளக் பண்ணுவாங்க, பறிப்பாங்க, கிள்ளி பறிப்பாங்க. அதுக்கப்புறம் கிளிப்ஸ் போட்டுக்கிட்டாங்க கையில் பறிக்கிறதுக்கு. இப்போ ஒரு சின்ன மோட்டார் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சு இப்படி ஸ்வைப் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே உள்ள லீஃப் மட்டும் கரெக்டாக வந்துடுது. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. நான் முடிஞ்சு அதையும் நான் உங்களுக்கு ரொம்ப ஃபர்தர் வீடியோஸில் இல்லை ஷார்ட்ஸில் நான் அதை ஷேர் பண்ணுறேன்னு பாருங்கள். டீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர் பிளான்ட்டு. இன்றைக்கி நீங்கள் நட்டிங்கன்னா அது 100 வருஷத்துக்கு நமக்கு பலன் தரக்கூடியதான் டீ பிளான்ட்டு. ஸோ அதனால தான் அதில் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட்டே ஒரு சின்ன ஃபால்ஸு. சின்ன இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய மொமெண்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதில் இருக்கக்கூடிய பாறைகள் வழுக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கெல்லாம் போனோமோ அந்த ஸ்பாட், மெயினான ஸ்பாட்டு, அந்த அட்ராக்டிவ் ஸ்பாட்டுக்கு நாங்கள் போன ஸ்பாட் மட்டும் நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து கார்டன், பொட்டானிக்கல் கார்டனு. இதில் இருக்கக்கூடிய இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டு. இதுவும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபோட்டோ அண்ட் ஹார்ஸ் ரைடிங் கூப்பிட்டு போகிறாங்க. அது நெக்ஸ்ட்டு டூ இந்த டேம். இந்த டேம் ரொம்ப முக்கியமான டேம். பக்கத்தில் தீம்ஸ் பார்க் இருக்குது, அதனால் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். டேம்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே நிறைய டேம் இருந்தாலும் இந்த டேம் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் உள்ள தீம் பார்க் இருக்குது. தீம் பார்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அட்வென்ச்சர் கேம்லாம் நிறையா இருக்குது. 2 மெயின் அட்வென்ச்சர் கேம் இருக்குது. இந்த மாதிரி ஜிப் லைனில் போகிறது இருக்குது, ஸ்கை சைக்கிளில் போகிறதும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது என்னுடைய ட்ரோன் வியூ பாருங்கள். அந்த எஸ்டேட்லாம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் ட்ரோன் ஷாட் ஒன்று பண்ணோம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ட்ரோன் ஷாட்டில் எடுத்தோம். அதெல்லாம் நான் எடிட் பண்ணிவிட்டு என்ன இந்த எஸ்டேட்டு இந்த இருக்கோ அந்த காட்சியை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த ஹோட்டல் ரிசார்ட். இது 1 டே ஸ்டே. அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த இதுதான் லொக்கேஷன். டீட்டெயில்ஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.